எப்பயும் ஒரே மாதிரி வடை செஞ்சு போர் அடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக சூப்பராக டீ கடையில் கிடைக்கிற மாதிரி வாழைப்பூ வடை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க வந்து வாழைப்பூ சாப்பிட்லன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஒரு கப் கடலைப்பருப்பு, இது கூடவே ஒரு வரமிளகாய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4-5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. வாழைப்பூவில் நடுவில் இருக்க அந்த பேப்பர்மாக இருக்க பார்ட்டையும் நடுவில் இருக்க நரம்பையும் ரிமூவ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஊற வச்சிருக்க கடலைப்பருப்பு மிக்ஸர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இது கூட 1 டீஸ்பூன் சோம்பு, பொடியாக நறுக்கி வச்சிருக்க ஒரு துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் பட்டை போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கணும். விட்டு விட்டு அரைக்கணும், தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாதுங்க. இப்போ வந்துட்டு நறுக்கி வச்சிருக்க வாழைப்பூ, இது கூட தேவையான உப்பு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா வடை பதத்துக்கு தட்டி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் வந்து நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கலாம். போடும்போது பார்த்திங்கன்னா எண்ணெய் இந்த அளவுக்கு சூடாக இருக்கணுங்க. அப்போ தான் வந்து மொறுமொறுப்பு தன்மை வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் கோல்டன் கலர் வரது வரை ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி சுட சுட டீயோட சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும்.